Hello viewers, welcome back. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா boomerang plane எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ அதை நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு வந்து சேரும். அண்ட் என் சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான வீடியோஸில் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் என் சேனலில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம boomerang planes எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. கலரில் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கோங்க, இல்லை ஒயிட் ஷீட் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கோங்க. அண்ட் அதை ஆஃபாக மடிச்சுக்கோங்க. ஆஃபாக மடிச்சுக்கினதுக்கு அப்புறம் ஸோ அந்த ஆஃபை கிழிச்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா, கிழிச்சு எடுத்துக்கிட்டு ஸோ நம்ம ஒரு ஆஃப் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஆஃப் மட்டும் வச்சுக்கோங்க. அண்ட் அந்த ஷீட்டையும் ஆஃபாக மடித்து எடுத்துக்கோங்க. ஸோ நார்மலாக ராக்கெட் செய்கிற மாதிரி தான் இதுவும் செய்ய போகிறோம். ஸோ அதை ஆஃபாக மடித்து எடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மேலே முக்கோணம் மாட்டம் வர மாதிரி நான் எப்படி மடிக்கிறேன்னா நீங்களும் அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. ஸோ மடிச்சினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மடித்ததே அப்படியே கீழ்ப்பக்கமாக ஸோ மாற்றி மடிச்சுக்கோங்க. நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் பண்ணணும். ஸோ 1.7 சென்டிமீட்டருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்கள் தப்பாக பண்ணால் உங்களுக்கு ப்ளைன் ஒர்க் ஆகாத கூட போயிடலாம். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ நான் எந்த இடத்துல மார்க் பண்ணுறேனோ அதே இடத்துல நீங்கள் 1.7 சென்டிமீட்டருக்கு ரெண்டு பக்கமாக மார்க் பண்ணணும். நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1.7 சென்டிமீட்டர். ஸோ மார்க் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து ஸோ சென்டர் பாயிண்ட்டுக்கு அப்படியே ரெண்டு பக்கமாக நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. நான் எந்த மாதிரி மடித்து எடுத்துக்கணும் அதே மாதிரி நீங்களும் மடித்து எடுத்துக்கோங்க. ஸோ மடித்து எடுத்துக்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அங்கே பார்த்தீங்கன்னா கூர்ஸாக நீட்டின்னுக்கும் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே லைட்டாக மடித்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த இப்போ மடித்தும் பார்த்தீங்கன்னா மார்க் வச்சு ஸோ அது மேலே அதை நல்லா மடிக்கி வச்சுக்கோங்க. அண்ட் அதையே பார்த்தீங்கன்னா ஆஃபாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ராக்கெட்டுக்கு மடிக்கவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நான் எப்படி மடிக்கிறேன்னா ஸோ கரெக்டாக அந்த கீழ் எட்ஜிலேருந்தும் அந்த மேல் எட்ஜ் வரையும் கரெக்டாக மார்க் பண்ணி மடிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் மடித்து எடுத்துக்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி டைட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அண்ட் ஓகே, இப்போ நம்மளோட ப்ளைன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ண மாதிரி இது பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளைன் வந்து boomerang மாதிரி ஒர்க் ஆகும். இல்லைனா சாதாரண ப்ளைன் எப்படி போதோ அதே மாதிரி தான் இந்த ப்ளைனும் போகும். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக லைட்டாக மட்டும் மடித்து எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இந்த ப்ளைனை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இது போல் எக்ஸைட்டிங் மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்கு மறக்காம நம்மளோட மேக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா பை பை. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.